ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான சாஃப்டான அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ஜீனி எடுத்துக்கலாம். 2 கப்பு மாவுக்கு 1 கப் ஜீனி எடுத்துக்கலாங்க. கூடவே ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அதனால் இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 கப் தண்ணிங்க. 2 கப்பு மாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் கெட்டியாயிரும், ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதில் 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அடுத்ததான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அப்பா சுட்டு எடுக்கும்போது தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாதுங்க. அப்படி சேர்த்தோம்னா நம்ம அப்பம் ஊற்றும் போது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். பேக்கிங் சோடா சேர்த்த உடனே நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இப்போது நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா எலும்பி வருது. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது எடுத்துடலாங்க வெளியில். அடுத்ததான் மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம அப்பம் சுட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் நீங்கள் 2 அப்பம் கூட போட்டு எடுக்கலாங்க. பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா 4 அப்பம் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அப்பம் ஊற்றிட்டு இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது நல்லா திருப்புனதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு அப்பம் ஊற்றிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க எதாவது சாப்பிட எதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். அடிக்கடி திருப்பி விடணுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேல நல்லா வெந்து வரும். நம்ம உள்ளே தேங்காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வாழைப்பழம் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் அப்போ சுட்டு எடுத்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.